எங்கள் அப்பா சங்கி கிடையாதுரா. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்பா தலைவர்னு சொன்னால் வேற சங்கி ஆகிடுவாங்களே, யார் சொன்னாலும் அவங்க சங்கி தானே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சங்கின்னு அவரை கேலி பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு செருப்படி மாதிரி கோயம்பேடில் இருக்கிற விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு இடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு, நான் ரஜினிகாந்த் ரசிகர் தான், ஆனாலும் பெரிய நடிகரை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே ப்ரொடியூசரை தேடுறீங்களேன்ற மாதிரி எல்லாம் கூட கேட்டாங்க. படம் ஆகும்போது கூட எல்லாருக்குமே எந்த நம்பிக்கையும் இல்லை, இந்த படம் என்ன ஆகிடும்ன்ற மாதிரி தான் கேட்டாங்க. எந்த விதமான கவலை வேண்டாம், தைரியமாக பேசுங்க, சொதப்பிடாதீங்கம்மா அப்படின்னு இந்த சங்கிக்கு அர்த்தம் என்னன்னு தேட ஆரம்பித்தேன். அதாவது ஒரு மதத்துக்கு சார்ந்து பேசுகிறவங்கள சங்கின்னு கூப்பிட்றாங்க, ஒரு கட்சிக்கு சார்ந்து பேசுகிறவங்கள சங்கின்னு கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் எஸ்டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நான் உங்கள் ஜர்னலிஸ்ட் உதய். எங்கள் அப்பா சங்கி இல்லடா. ஒரு மகள் தன் தந்தைக்காக ஒரு பாச போராட்டமாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஷண்டிங்கான ஒரு வார்த்தை இது. தேவையில்லாமல் போட்டு அவர் மனசை துன்படுத்தாதீங்க. அவர் சங்கியாக இருந்தால் இது மாதிரியான ஒரு படத்தை, இது மாதிரியான மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு படத்தில் ஒரு முஸ்லீம் கேரக்டரை அவர் ப்ளே பண்ணியிருக்க மாட்டார். புரிஞ்சிக்கிட்டு உங்கள் உருட்டுங்கன்ற மாதிரி செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள். லால் சலாம் லைக்கா ப்ரொடக்ஷனில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய இயக்கத்தில் வந்திருக்கிற 3வது படம் இது. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்பா தலைவர்னு சொன்னால் வேற சங்கி ஆகிடுவாங்களே, யார் சொன்னாலும் அவங்க சங்கி தானே. குடும்பத்தின் உச்சக்கட்டண்டா, எங்கெங்கேயோ போய் உருட்டுறீங்க, இங்கேயுமா தலைவர் தான். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சங்கின்னு அவரை கேலி பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு செருப்படி மாதிரி சிம்பிளாக ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள். எங்கே நடந்ததுன்றதை அடுத்த விஷயத்தில் பார்ப்போம். முக்கியமாக லால் சலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய 3வது படம் இது. அவங்க இயக்கத்தில் வந்த இந்த படத்தில் விக்ராந்த், விஷ்ணு விஷால் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. கிரிக்கெட் பின்னணியில் கொண்ட படம் இது. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக்கு கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நேற்று சென்னையில் நடந்தது. ரஜினிகாந்த் ரசிகர்கள் எங்கெங்கிருந்து மூல முடுக்கிலிருந்து சொல்லப்போனால் வெளி மாநிலங்களிலிருந்து கூட மிகப்பெரிய அளவில் இங்கே சென்னைக்கு அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் இங்கே பார்க்கணும். வெளிய ஊர்கள், வெளிய மாநிலத்திலிருந்து சென்னைக்கு வந்த ரஜினிகாந்த் ஃபேன்ஸு நேராக அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயம்பேடில் இருக்கிற விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு இடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு தங்களுடைய உண்மையான ரசிகர், நாங்கள் ரஜினிகாந்த் ரசிகர்னு அங்கே இருந்த மீடியாக்கள் கூட அவங்களுக்கும் அந்த கருத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்காங்க. அது மாதிரியான ரசிகர்கள் எல்லாருக்குமே ராயல் செல்யூட். ஏன்னா இறந்து போன ஒரு நடிகருக்கு நான் ரஜினிகாந்த் ரசிகர் தான், ஆனாலும் அவரு ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்த் மேலே பேரன்பு கொண்டு இருக்கிறாரு, நாங்களும் அப்படியே தான் என்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அவங்க இது சூப்பரான ஒரு விஷயம். அதாவது ஒரு ஆரோக்கியகரமான ஒரு போட்டி இருக்கணும், இல்லாத ஒரு ஹீரோவுக்கும் ஒரு ஆரோக்கியகரமான போட்டியை உண்டாக்கி இருக்கிறாங்க தலைவர் ரசிகர்கள். சூப்பரான ஒரு விஷயத்துக்கு வருவோம். லால் சலாம் ஆடியோ லான்ச்னு சொல்கிறத விட ஒரு தந்தை, ஒரு மகள், இவங்க 2 பேரோட ஒரு பாச கதை. அப்படியே ஒரு சில பேரெல்லாம்
கண்ணில் கண்ணீர் தானாக ஓடிடுச்சு. அந்த அளவுக்கு 2 பேருடைய பாசம்தான் அங்கே ரொம்ப மிகப்பெரிய விஷயமா தெரிய வந்தது. விஷயம் ஆடியோ லான்ச்சில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசுகிறாங்க. நான் வந்து இந்த கதையை வந்து எப்பயோ ரெடி பண்ணேன். அந்த கதையை நிறைய ப்ரொடியூசருக்கெல்லாம் போய் காமிச்சேன். ரஜினிகாந்த் மகளாக என்னை வந்து அந்த ப்ரொடியூசரோ வேறு யாரோ வந்து இன்வைட் பண்ணுற விதம் வந்து செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. காஃபி டீ முதலுக்கொண்டு என்ன வேணுமோ கேட்டதெல்லாம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாங்க. பட் நான் கதை சொல்லிவிட்டு இந்த படத்தை நான் இயக்கலாம்னு இருக்கிறேன், நீங்கள் தயாரிக்கிறீங்களான்னு கேட்கும்போது தான் அவங்களுடைய மூஞ்சே மாறுது, முகமும் மாறுது. அவங்க முகம் மாறும் போதே இந்த படத்தை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்ற பதில் சொல்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரியுது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, 1 வாரம் கழித்து வாங்க, 10 நாள் கழித்து பார்ப்போன்ற மாதிரி பதிலெல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு ஆன் ஸ்பாட் எனக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்த ப்ரொடியூசரை நோக்கி நானும் போயிட்டேன். சில ப்ரொடியூசர் இன்டைரக்டாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரஜினிகாந்தே நீங்கள் வச்சுக்கிட்டு, அதாவது உங்கள் அப்பா ரஜினிகாந்த் அது மாதிரியான மிகப்பெரிய நடிகரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்து ப்ரொடியூசரை தேடுறீங்களேன்ற மாதிரி எல்லாம் கூட கேட்டாங்க. அவங்களுக்கு கேட்டதுக்கு ஏற்கனவே எங்கள் அப்பா அடுத்த ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருந்தார்ன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அவங்களுக்கு தெரியல நினச்சிட்டு நானும் சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டுமே இல்லாமல் சில சீன்கள்லாம் வந்து எடுத்து முடித்த பேருக்கு சில பேர் காட்டின பேருக்கு இது வந்து சாதாரணமான படம் கிடையாது, மிகப்பெரிய படம் இது. அப்போ தான் லைக்கா உள்ளே வருது. லைக்கா வந்த பேருக்கு அப்போ தான் அவங்களும் கேட்குறாங்க, இது வந்து இதில் அப்பா நடித்தா இன்னும் நல்லாயிருக்கும், ஏன் நீங்கள் அப்பாவை நடிக்க வைக்கலாமே இந்த கேரக்டர்னு சொன்ன பேருக்கு நானும் அப்பா கிட்டே போய் இந்த கதையை சொல்கிறேன். அவரும் கேட்குறாரு, நல்லா இருக்கேம்மா நடிக்கலான்ற மாதிரி பதில் சொல்கிறாரு. பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நடிங்கப்பா, நான் மகள், நீங்கள் அப்பா, அதுக்காக நீங்கள் நடிக்க வேண்டான்ற மாதிரியும் நான் கேட்டேன். இல்லைம்மா நான் நடிக்கிறேன்னு தான் அவர் சொன்னார். லைக்கா உள்ள வந்த பேருக்கும் அப்பா உள்ள வந்த பேருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய படமாக உருவாகிடுச்சு. படம் ஆகும்போது கூட எல்லாருக்குமே எந்த நம்பிக்கையும் இல்லை, இந்த படம் என்ன ஆகிடும்ன்ற மாதிரி தான் கேட்டாங்க. என்ன ஆகுதோ பரவாயில்லை, ஆனால் இப்போ எனக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை உருவாகி இருக்குது. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கண்டிப்பாக மாறும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் தந்தை மகளுடைய பாசத்தை தான் நான் இது வரைக்கும் சொல்லியிருந்தேன். அது மட்டுமே இல்லை, தாய் மகன்கள் அந்த பாசமும் அங்கே வந்து சூப்பராக தெரிஞ்சுது. இவங்க வந்து தாய் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டேஜ் மேலே போகிறாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க ஸ்டேஜ் மேலே போகும்போது அவங்களோட மூத்த மகன் கூட என்ன சொல்கிறாங்க, அம்மா தெளிவாக பேசுங்க, தைரியமாக பேசுங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம், எந்த விதமான கவலை வேண்டாம், தைரியமாக பேசுங்க, சொதப்பிடாதீங்கம்மா அப்படின்னு அவரும் சொல்லி அனுப்பிச்சிருக்காராம். அந்த விஷயத்தையும் ஸ்டேஜ் மேலே சொல்கிறாரு. இந்த எல்லாமே போகும்போது அந்த ஆடிட்டோரியம் பூரா ஒரு மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டு கட்டத்துக்கு வந்துடுச்சு. எல்லாருமே ஒரு என்ஜாய் பண்ணுற மூடில் வந்தவங்கள சென்டிமெண்ட்டால் அப்படியே அவங்க வந்து கட்டி போட்டுட்டாங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டுமே இல்லாமல் அவங்க சொன்ன ஒரு மிக 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 முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்துக்கு தேவைப்பட்ட விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பாவை எல்லாரும் சங்கின்னு சொல்கிறாங்க, அந்த சங்கிக்கு அர்த்தம் என்னன்னு தேட ஆரம்பித்தேன். அதாவது ஒரு மதத்துக்கு சார்ந்து பேசுகிறவங்கள சங்கின்னு கூப்பிட்றாங்க, ஒரு கட்சிக்கு சார்ந்து பேசுகிறவங்கள சங்கின்னு கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஏன்பா அவர் எப்படிப்பா அது மாதிரி ஒரு சங்கி ஆவார்? அவர் மதத்துக்கு இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர் எங்கள் தந்தை. அவரெல்லாம் வந்து அது மாதிரியெல்லாம் பண்ண மாட்டார். அது மட்டுமே இல்லாமல் இந்த படம் வந்து மத நல்லிணத்துக்கான ஒரு படம். இதில் அவர் அந்த முஸ்லீம் கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கே ஒரு மிகப்பெரிய தகுதி வேணும். அதை வந்து அவர் அசால்ட்டை வந்து நான் பண்ணுறேன்ட்டு இதில் நடிச்சிருக்காரு. உண்மையாக நீங்கள் சொல்கிற சங்கியாக இருந்தால் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க மாட்டார், வாய்ப்பே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் அப்பா சங்கியே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஜோராக மிகப்பெரிய ஸ்வரத்தோடு சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய லவுடாக சொல்லியிருக்காங்க அந்த விஷயம். அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பேசக்கூடாது தான். பட் இங்கே தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் பிள்ளைகள் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்கன்றதை முக்கியமாக வந்து இந்த இடத்துல வந்து பதிவிடணும். ஏன்னா
சமீப காலமாக தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படத்துக்கு ஆடியோ லான்ச் நடந்தது. அதுலேயுமே 2 பிள்ளைகளும் தூண் மாதிரி அந்த பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் 2 பசங்களும் உக்காந்துட்டு அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக நின்னானுங்க. இப்போ இந்த படத்துக்கும் அம்மாவுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் உக்காந்துட்டு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக உக்காந்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அதாவது தாய் தந்தை என்ற பிரிவினை அவங்கக்கிட்ட அந்த கண்ணில் தெரியல. எங்கள் அம்மாவுக்கு நான் இந்த இடத்துல நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு அந்த பசங்களும் நினச்சிருக்காங்க. அது மட்டுமே இல்லை, அம்மா சொதப்பிடாதீங்கம்மா, ரொம்ப அழகாக பேசுங்க, தைரியமாக பேசுங்கன்னு வேற அவங்க சஜஷன் கொடுத்து தைரியத்தை கொடுத்து அவங்க அம்மாவை மேடை மேலே காமிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமாக தான் எல்லாருமே பார்க்கப்படுறாங்க. முக்கியமாக ரஜினிகாந்த் ஃபேன்ஸும் தனுஷ் ஃபேன்ஸுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன். நான் உங்கள் ஜர்னலிஸ்ட் உதய். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.